ஹலோ வியூவர்ஸ், சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒரு நல்ல டீம்டு காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே. ஸோ இவங்க ஒரு செப்பரேட்டாக எப்படி நம்ம விஐடி இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கோ, எஸ்ஆர்எம் இருக்கோ, அதே மாதிரி இவங்களும் சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஒரு பெஸ்ட்டு காலேஜாக நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப்ஸ் கிடச்சிட்ருக்கு. இவங்க ஒரு யூனிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு நல்ல யூனிவர்சிட்டி. ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, மெயின் கேம்பஸ் உங்களுக்கு தஞ்சாவூரில் தான். ஸோ முக்கியமாக இந்த மெயின் கேம்பஸ்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இது இல்லாமல் உங்களுக்கு நார்மல் சென்னையிலும் அவைலபிளாக இருக்குது. கும்பகோணத்துலேயும் சாஸ்திரா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் கோர்சஸ் எல்லாமே எடுத்து படிக்கலாம். ஸோ மெயினாக இப்போ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், இங்கே அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இப்போ கீழே பார்த்துருவோம். மெயின் திங் என்னென்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தான். ஸோ 2 விதமான அட்மிஷன்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிள். இங்கே நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மோடில் வர முடியாது. ஸோ சின்ஸ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னால ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கே செப்பரேட்டான அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக மெரிட் மார்க்ஸ், சப்போஸ் நீங்கள் ஒரு 90-95% எபோவ் மார்க்ஸ் 12th நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது ஒரு நல்ல மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மெரிட் பேசிஸில் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கண்டிப்பாக எழுத முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபர்தர் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஃப் சப்போஸ் நீங்கள் ஜேஇ மெயின்லேயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்றது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அட்மிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் எடுத்து உங்களால் படிக்க முடியும், நல்ல அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். உங்களால் எம்டெக் ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் கோர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எம்பிஏக்கு கேட்ஸ் கோர்ஸ், கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டோட மார்க்ஸ் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூஜி அண்ட் பிஜிக்கும் அட்மிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ சேம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எங்கள் 12th எக்ஸாமாக இருக்கட்டும், அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எஃபர்ட் போட்டு இந்த அட்மிஷன் ஆகிட்டீங்க அப்படின்றது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்ற பார்த்தோம்னா, நார்மலாக உங்களுக்கு பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இன்னுமே நிறைய கோர்சஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ சும்மா கம்மியான கோர்சஸ் மட்டும் தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எம்டெக்லேயும் விஎல்எஸ்சி டிசைன், பவர் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா. அதேமாதிரி எம்பிஏல ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸெட்ரா. பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இன்னும் நிறைய கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷன் இப்போவே என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோட் பை உங்களோட மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுற சான்சஸ் வெப்சைட்லேயே இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறங்க. ஈவன் தோ இங்கே இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிடெக், எம்டெக், பிபிஏ, பிசிஏ இதெல்லாமே இருக்குது. இதையும் உங்களால் எடுத்து படிக்கலாம். பட் ஒரு நல்ல மார்க்ஸ் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதுதான் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்கன்றது இங்கே உங்களால் அட்மிஷன் பெற்று நல்லா படிக்க முடியும். நல்ல ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ் இது. ஸோ இங்கே அட்மிஷன்ஸ்க்கு இப்போவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அதர் டவுட்ஸ் இருக்குது, இல்லை அட்மிஷன் ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனாலும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இப்போ நம்ம சொன்னது தான் அட்மிஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஈவன் தோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்தர் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அது இல்லாமல் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் என்னோடய நம்பரும் கீழே நாங்கள் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.